எண்ணியல் வர்க்கமூலம் காணும் முறைகள். நம்பர் சிஸ்டம், மெத்தட்ஸ் டு ஃபைண்ட் ஸ்கொயர் ரூட். பகா காரணிப்படுத்துதல் மூலம் வர்க்கமூலம் காணுதல். முழு வர்க்க எண்களை அவற்றின் பகா காரணிகளாக, அதாவது பிரைம் ஃபேக்டர்ஸா எழுதி அவற்றை ஜோடியாக்கி அதன் வர்க்கமூலத்தை காண இயலும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள உதாரணங்களை கவனியுங்கள். 36 இதனுடைய பகா காரணிகளை பூரா எழுதுறோம். 2 2 3 3. 2 இருமுறை வருது, அதாவது ஜோடியா இருக்கு. 3 ஜோடியா இருக்கு. அப்ப ஜோடியில இருந்து ஒன்ன எடுத்துக்க வேண்டியதான். சோ 2ல இருந்து 1, 3ல இருந்து 1. 2 × 3 6. சோ 36 வர்க்கமூலம் 6. 64 2 2 2 2 2 2. முதல் ஜோடியிலிருந்து ஒரு 2, இரண்டாம் ஜோடியிலிருந்து ஒரு 2, மூன்றாம் ஜோடியிலிருந்து ஒரு 2. இப்ப மொத்தமா 64 வர்க்கமூலம் 2 × 2 × 2 8. 100 100 பிரைம் ஃபேக்டர்ஸ் எழுதுங்க. 2 2 5 5. முதல் ஜோடி 2ல இருந்து ஒரு 2, இரண்டாம் ஜோடி 5ல இருந்து ஒரு 5. இரண்டையும் பெருக்கிட்டா 10. சோ 100 வர்க்கமூலம் 2 × 5 10. நீள் வகுத்தல் முறையில் வர்க்கமூலம் காணல். அதிகப்படியான இலக்கங்களை கொண்ட எண்களின் வர்க்கமூலத்தை பகா காரணிப்படுத்துதல் முறையில் காண்பது சிறிது கடினமாக இருக்கும். அவ்வாறான நேரங்களில் நீள் வகுத்தல் முறையில், அதாவது லாங் டிவிஷன் மெத்தட்ல வர்க்கமூலத்தை காணலாம். கீழே 1024 வர்க்கமூலத்தை நீள் வகுத்தல் முறையில் காணும் படிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. பாருங்க. ஒன்றுகள் இடத்தில் தொடங்கி இலக்கங்களை ஜோடியாக்கி ஒவ்வொரு ஜோடிக்கும் மேலே சிறு கோட்டு துண்டினை இடவும். ஒவ்வொரு ஜோடியும் ஒரு காலகட்டம் எனப்படும், ஒரு பீரியட் என்று அழைக்கப்படும். அடுத்தது 2வது ஸ்டெப். முதல் காலகட்டத்தினுள் அமையும் மிகப்பெரிய முழு வர்க்கத்தை கொடுக்கும் எண்ணை ஈவாகவும் வகுத்தியாகவும் எழுதி வகுக்க. இப்ப 10க்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய வர்க்க எண் என்ன அப்படின்னு பாருங்க. 9. அப்ப அதனுடைய வர்க்கமூலம் என்ன? 3. அப்ப ஈவு பகுதியில 3 போட்டுருங்க, வகுத்தி பகுதியிலையும் 3 போட்டுருங்க. 3 × 3 9. அதை கீழே எழுதிக்கோங்க. 10க்கு கீழே 10ல 9 கழிச்சிட்டா 1. இப்ப அடுத்த காலகட்டத்துக்கு போங்க. 2ஆம் காலகட்டத்தில் உள்ள எண்களை கீழே மீதிக்கு வலதுபுறமாக எழுத புதிய வகுபடும் எண் கிடைக்கும். 24 அப்படியே கீழே கொண்டு வந்துருங்க. 1 24 சேர்த்துட்டோம்னா 124. புதிய வகுத்தியை காண ஈவினை 2ஆல் பெருக்கி அதன் இடப்புறத்தில் அடுத்த இலக்கத்துக்கான இடத்தை விடவும். இப்ப மேல இருக்கிற ஈவ் என்ன? 3. அதை 2ஆல பெருக்கி 6ன்னு போட்டுட்டு பக்கத்துல ஒரு கோடை போட்டுக்கோங்க. ஏன்னா இங்க 124 எனக்கு கிடைக்கணும்னா இந்த 6ஓட எந்த நம்பரை அட்டாச் பண்ணி அதே நம்பரை பெருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். புதிய வகுத்தியின் 1ஆம் இலக்கத்தில் சேரும் எண் தான் ஈவின் 1ஆம் இலக்கமாக அமையும். இப்ப எக்ஸ் அட்டாச் பண்ணோம்னா எக்ஸ் தான் ஈவா போடணும். புதிய வகுத்தியையும் ஈவின் 1ஆம் இலக்கத்தில் அமையும் எண்ணையும் பெருக்கினால் புதிய வகுபடும் எண்ணிற்கு > அமைய வேண்டும். இப்ப 6ஓட ஒரு 2 சேர்க்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், மேலையும் 2 போடணும். ஸோ 62 2ஆல பெருக்கிட்டோம்னா 124. கீழே நம்ம எழுதி கழிச்சிட்டோம்னா 0 கிடைச்சிருது. 124ஐ விட சின்னதா இருக்கணும் அல்லது ஈக்குவலா இருக்கணும், அதை விட தாண்டக்கூடாது. அது மாதிரி ஒரு எண் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சு மேல ஈவு பகுதியிலையும் இங்க வகுத்தி பகுதியிலையும் நம்ம எழுத வேண்டியிருக்கும். இப்ப மேல ஈவு பகுதியில் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 32. மீதி என்னவா கிடைச்சிருக்கு? 0. ஸோ 1024 வர்க்கமூலம் 32 ஆகும். இதுதான் மெத்தட் டு ஃபைண்ட் ஸ்கொயர் ரூட் இன் லாங் டிவிஷன் மெத்தட். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?